ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லக். ப்ரோட்டீன் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் லட்டுன்னு ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்க, அதான் என்னதுன்னா பச்சை பயிறு லட்டு. இதை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பவுலில் க்ரீன் கிராம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேனில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் புழுங்கல் அரிசியும் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி அதை ரெண்டையும் ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் குறன்னு எடுத்துக்கோங்க, நைஸாக இல்லாமல். அப்புறம் ஒரு பேனில் எள் எடுத்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் எடுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு அதையும் ஃப்ரை பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுட்ரு கூட எள், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கருப்பட்டி பாகு தாங்க நான் ஊற்ற போகிறேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, கால்சியம் நல்லா இருக்குது, அயன் எல்லாம். அதனால கருப்பட்டி பாகு காய்ச்சி ஊற்ற போகிறேன். பாகுன்னொன்னே ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. அதை கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து நம்ம கை அப்புறம் சூடு பொறுக்கிற அளவு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு அது அப்புறம் உடனே நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நான் அது மேலே நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஈவினிங்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.